அனைவருக்கும் வணக்கம். இது சாரா யூடியூப் சேனல் புதுசாக ஆரம்பிச்சிருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா அடிப்படையாகவே உங்களுக்கு ஒரு தையல் எப்படிலாம் கற்றுக்க ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற அடிப்படை தையல் வகுப்பு தான் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். அதாவது தையல் பற்றி எதுவுமே தெரியல அப்படிங்கிறவங்களுக்காகவே மெயினாக இதை வடிவமைச்சிட்டு வந்துட்டுருக்கோம். அதனால் ஒவ்வொரு விஷயமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேற்படி நீங்கள் கற்றுக்கிறதுக்கு இப்போ கற்றுக்கிற விஷயத்தை பேஸ் பண்ணி தான் நீங்கள் எல்லாமே கற்றுக்க முடியும். யாரோட வீடியோ பார்த்தீங்கனாலுமே நீங்கள் உங்களுக்கு அவங்க சொல்கிற விஷயம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னோம்னா நம்ம சேனல் தொடர்ந்து பாருங்கள். ஒவ்வொரு வீடியோவிலுமே ஒரு சில விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கிட்டு தான் இருப்பீங்க. அது நல்லாவே உங்களுக்கே தெரியும். அதேமாதிரி ஒரு நோட் போட்டு நீங்கள் இது எல்லாமே எழுதிட்டு வந்தீங்கன்னா, முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே எழுதிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் சிறப்பாக அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா இப்போ கற்றுக்க ஆரம்பிக்கும் போது நாம் இதெல்லாம் செய்வோமா பண்ணுவோமாங்கிற அளவுக்கு தான் இருக்கும். ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு கரெக்டாக அமையும் போதோ இல்லைன்னா உங்களுக்கு ஒரு ப்ளவுஸை தைச்சி தான் ஆகணுங்கிற ஒரு கட்டாய சூழ்நிலை வரும்போது நீங்கள் தைச்சி போடும்போது அதனுடைய ஃபிட்டிங் உங்களுக்கு கரெக்டாக பொருந்துச்சு அப்படின்னா மேற்கொண்டு நீங்கள் தைக்கணுங்கிற ஆர்வம் ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும். அதனால தான் சொல்கிறேன், கற்றுக்கிற விஷயத்த தெளிவாக அதோட ஈடுபாடோட நீங்கள் கற்றுக்க ஆரம்பிச்சுக்கோங்க. அடுத்தடுத்த லெவலுக்கு அதுவே உங்களை கொண்டுட்டு போயிடும். இந்த வீடியோவில் நம்ம ஒரு லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு என்னென்ன அளவுகள் எடுத்தால் போதும், அந்த அளவுகளை எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதையும் அதை எப்படி நோட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி மட்டுமே இதில் பார்க்கலாம். லைனிங் ப்ளவுஸுக்கு ஒன்றும் அதிகப்படியான உங்களுக்கு அளவுகள் தேவையில்லை. அதாவது இப்போ கற்றுக்க போகும்போது உங்களுக்கு அவ்வளோ அளவுகள் தேவையில்லை. அதனால் உங்களுக்கு ஒரு அடிப்படையான அளவுகள் மட்டும் வச்சு ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு ரொம்ப மனசை குழப்பிக்காமல் தைக்கிற அளவுக்கு மட்டும் நான் அளவுகள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ளவுஸோட மார்பு சுற்றளவு, இடுப்பு சுற்றளவு, ஷோல்டர் அளவு, ஆம்ஹோல் அளவு, கையோட நீளம், கை சுற்றளவு, அதுக்கு அடுத்தது உங்களுக்கு மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்கழுத்து இறக்கம், பின்கழுத்து இறக்கம், இது எல்லாமே அதுக்கு அடுத்தடுத்த விஷயங்கள் தான். ஆனால் மெயினாக பார்த்தீங்கன்னா மார்பு சுற்றளவு, இடுப்பு சுற்றளவு, ஷோல்டரு, ஆம்ஹோல் ரவுண்டு, இது பாடியோட அளவுல முக்கியமான விஷயம். இதை பேஸ் பண்ணி தான் மற்ற எல்லாமே நம்ம எடுக்க போறோம். இதுல மட்டும்தான் கால்குலேஷன் அதிகமா இருக்கும். கையோட நீளத்திலேயோ கையோட சுற்றளவிலையோ உங்களுக்கு எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. அது கஸ்டமர் கையில என்ன இருக்கோ அந்த அளவு எவ்வளவு நீளத்துல எடுக்க போறீங்களோ அந்த இடத்துல ஒரு ரவுண்ட் பண்ணி எடுத்தீங்கன்னா அங்க இருக்கிற அளவுக்கு தைக்கிறதுக்கு உண்டான துணியும் உடம்புக்கும் துணிக்கும் உள்ள இடைவெளி அளவும் அது மட்டும் ப்ளஸ் பண்ணி விட்டு அதை நீங்கள் அளவு எடுத்தீங்கன்னா போதும். ஆனால் இந்த ஷோல்டர் அளவு இருந்தாலும் இல்லைனாலும் ஷோல்டர் அளவை மார்பு சுற்றளவையும் இடுப்பு சுற்றளவையும் வச்சுமே நம்ம கால்குலேஷன் போட முடியும். அதனால நம்ம ஒட்டுமொத்தத்தையும் போட்டு நம்ம குழப்பிக்க தேவையில்லை. குறிப்பிட்ட அளவுகளை மட்டும் நம்ம எப்படி எடுக்கிறதுங்கிறத பார்த்துடலாம். ஏற்கனவே ஒவ்வொரு அளவுகளும் எப்படிலாம் எடுக்கணும் அப்படிங்கிறத எல்லாமே நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க. இப்போ நான் இதுக்கு ஒரு பிளவுஸ் தைக்கிறதா இருந்துச்சுன்னா என்னென்ன அளவுகள் எவ்வளோ அளவு வருது அப்படிங்கிறத மட்டும் நான் இப்போ மென்ஷன் பண்ணிக்கிறேன். இதை எல்லாமே நீங்களும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் எடுக்க வேண்டிய அளவு பார்த்தீங்கன்னா மார்பு சுற்றளவு. மார்பு சுற்றளவு வச்சு நீங்கள் மற்ற எல்லாத்தையுமே நீங்கள் கால்குலேஷன் பண்ணி போட முடியும். அதனால ஃபர்ஸ்ட் மார்பு சுற்றளவு நம்ம பார்த்தோம்னா எடுத்துக்கலாம். இந்த ஆம்ஹோலினுடைய கையை ரெண்டையும் நேராக தூக்கி வச்சுக்கிட்டு ஆம்ஹோலினுடைய அடிப்பக்கத்துக்கு நேராக வச்சு இது பண்ணீங்கன்னா இப்படிதான் வரும். இது அளவு பார்த்தீங்கன்னா 36 இன்ச்சு. இந்த 36 இன்ச்சு மார்பு சுற்றளவு. அதாவது பிரஸ்டுக்கும் மேல் பக்கம் ஷோல்டரோட கீழே ஆம்ஹோலோடைய அடிப்பகுதியிலிருந்து வரக்கூடிய சுற்றளவு. இது பார்த்தீங்கன்னா மார்பு பகுதிக்கு மேல் பக்கம் தான் இது வரும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பிளவுஸோடைய உயரம் எவ்வளவு வேணும் அப்படிங்கிறத நம்ம கஸ்டமர்கிட்ட கேட்டுட்டு அவங்க காட்டக்கூடிய அளவு வரைக்கும் எவ்வளவு வருது அப்படிங்கிறது தான் நம்ம பிளவுஸ் உயரத்தை நம்ம கணக்கெடு பண்ண போறோம். இது பார்த்தீங்கன்னா ஷோல்டரோட மத்திய பகுதி, கழுத்தினுடைய சைடுல அந்த வளைவு ஸ்ட்ரெயிட் வர இடத்துல கரெக்டா பார்த்தீங்கன்னா அந்த வளைவு முடிகிற இடத்துல டேப் அதில் வச்சு ஸ்டார்ட் பண்ணணும். கஸ்டமர் நம்ம கண்ணாடிக்கு முன்னாடி நிற்க வச்சு அதனுடைய அளவு அவங்க கிட்ட கேட்கும் போது அவங்க பேக் சைட்ல பார்த்து அதை சொல்லிடுவாங்க. ஏன்னா நாம இப்படி வச்சிருக்கிறத அவங்க முன்னாடி இருந்து பார்க்க முடியாது. அதனால கண்ணாடியில பார்க்கும்போது அவங்களுக்கு கழுத்தினுடைய இறக்கம் எவ்வளவு வரும் அப்படிங்கிறத அவங்களால சொல்ல முடியும். நாம இப்படி கை வச்சோம்னா இந்த பெருவரனுடைய அளவு அந்த அளவுக்கு நேரா வரணும். அவங்க கிட்ட நம்ம சொன்னோம்னா இந்த பெருவரில் இருக்கிற இடம் தாங்க ஹைட்டு, அது எந்த இடத்துல இருக்கணும்னு பார்த்து சொல்லுங்க. இல்லாட்டினா அவங்க உடம்புல இப்படி மோதி இப்படி அளந்தீங்கன்னாவே அவங்களுக்கு அந்த உணர்வு தெரியும். இந்த இடத்து வரைக்கும் போதும் அப்படிங்கிறத அவங்க அதை
இதுல அந்த பெருவிரல் இப்படி நகத்துல இப்படி ப்ரெஸ் பண்ணும் போதே அவங்க அளவு சொல்லிடுவாங்க, இந்த அது வரைக்கும் போதுங்க அப்படிம்பாங்க. நம்ம அதோட நிறுத்திட்டு அது எவ்வளவு அளவு வருது அப்படிங்கிறத அவங்க கிட்ட நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இந்த கழுத்து ஒட்டி சொன்ன இடத்துல அந்த 1 இன்ச் ஸ்டார்ட் பண்றதை அங்க வைக்க போறோம். டேப்பு பாத்தீங்கன்னா ஒரே ஸ்ட்ரெயிட், இப்படி தொங்க விட்டீங்கன்னாவே நேரா தான் நிற்கும். இது மாதிரி தான் இருக்கணும். இது மாதிரி வச்சு இப்படி எடுத்தீங்க அப்படின்னா, இப்ப நான் அது கேட்கும்போது அவங்க 13.5 வரைக்கும் அவங்க சொல்றாங்க. ஒரு சாதா பிளவுஸ்ல இருந்து ஒரு லைனிங் பிளவுஸோ இல்லைன்னா ஒர்க் பிளவுஸ் வரைக்குமே தைக்கிற மாதிரி இருந்துச்சுனாலோ, இல்ல போட் நெக் வரைக்கும் க்ளோஸ் நெக் இது மாதிரி எது வச்சோம்னாலும் ஒரு 13 இன்ச்சில் இருந்து 14.5 இன்ச்சு வரைக்கும் நம்ம மேக்சிமம் வைக்கிறது. 15 இன்ச்சு வரைக்குமே வைக்கலாம். அந்த 15 இன்ச்சு வரைக்கும் மேல போச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த இடுப்பு பகுதியில வர பட்டை நீங்க எவ்வளவு ஹெவியா கொடுத்தீங்கனாலும் வயிறு பகுதியில பட்டி சுருள ஆரம்பிச்சிடும். இல்லைன்னா முதுகு பகுதி வந்து உங்களுக்கு அந்த மடிப்போட சேர்ந்து சுருண்டு இதாயிருக்கும். ஒரு கிரிப்னஸ் கிடைக்கவே கிடைக்காது. இந்த ஷோல்டருடைய அஃபெக்ட் இதனுடைய பாதிப்பு எல்லாமே இந்த இடுப்பினுடைய துணியினுடைய ஃபிட்டிங்ல தான் இருக்கும். அதே மாதிரி நம்ம உடம்புல வந்து பாத்தீங்கன்னா இந்த மார்பு பகுதியில விலா எலும்புகள்னு சொல்லக்கூடிய அந்த எலும்பினுடைய ஒரு குறிப்பிட்ட எண்டு வரைக்கும் தான் நம்மளோட உடையை வந்து டைட்டா போட முடியும். அதுக்கு மேல நீங்க போடுற உடைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் லூஸா தான் கிடைக்கும். நீங்க டைட் பண்ணாலும் ஃபுல்லா டைட் ஆகும். மூச்சு விடும் போதோ வயிறு சாப்பிடும் போதோ பண்ணும் போதோ பாத்தீங்கன்னா அதிகமா விரியும் ஆரம்பிக்கும். ஆனா இந்த எலும்போட இந்த இந்த எலும்பு எண்டு முடியிற இடத்தோட நீங்க பிளவுஸ் போடும்போது உடம்போட ஒட்டி எப்பவுமே இருக்கும். அது அந்த இடத்துல நீங்க மூச்சு இழுத்து விட்டாலுமே அது ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேல விரியாது, குறிப்பிட்ட லெவலுக்கு மேல அது சுருங்காது. அப்படிங்கும் போது உங்களுக்கு பிளவுஸ் வந்து அந்த எலும்புடைய எண்டு வரைக்கும் பாத்தீங்கன்னா விலா எலும்போட கடைசி எலும்பு அது வரைக்கும் பாத்தீங்கன்னா பிளவுஸ் வந்து ஃபிட்டிங்கா உட்காரும். அது நீங்க இங்க அளவு எடுக்கும் போதே பாத்தீங்கன்னாவே தெரியும். அந்த விலா எலும்பு எங்க கடைசியும் முடியுது அது வரைக்கும் நம்ம இறக்க வைக்கலாம். அதுக்கு மேல நீங்க 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு எவ்வளவு வச்சீங்கனாலும் அதுக்கு மேல நீங்க சுருள ஆரம்பிச்சிடும். மடிப்பு ஏற்படும். அதனால அதுக்கு மேல இறக்கம் வச்சாலும் வேஸ்ட் தான். அப்படி வைக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கவுன் மாதிரி ஒரு ஷர்ட் இது மாதிரி தைக்கிற மாதிரி கீழே வந்து லூஸா விடுற மாதிரி இருந்துச்சுன்னா, இப்படி வளைவு வந்து இப்படி கீழ் பக்கம் லூஸா வர மாதிரி இறக்கம் வச்சு பாவாடை சட்டை தைக்கும் போது விடுற மாதிரி அந்த மாதிரி ஃபிட்டிங்க்கு வந்து அதுக்கு மேல இறக்கம் வைக்கலாம். ஆனா டைட்டா பிடிக்கிற இடம் அந்த எலும்பினுடைய விலா எலும்புக்கு கடைசி பகுதி வரைக்கும் தான் நம்ம அளவு எடுக்கணும். அதை மனசுல வச்சுக்கோங்க. அதுக்கு மேல போச்சுனாவே உங்களுக்கு அது சுருளும் அப்படிங்கிறத நீங்க கஸ்டமர்கிட்ட சொல்லிடுங்க. ஏன்னா அப்பதான் அவங்களுக்கும் அது புரியும். அது புரிஞ்சிச்சுனாவே அவங்க அதோட கொஞ்சம் மேக்சிமம் எவ்வளவு வைக்க முடியுமோ அவ்வளவு வைங்கன்னு சொல்லுவாங்க. நாம இப்ப இதுல பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு 13 இன்ச்சு நான் வச்சோம்னா எனக்கு சரியப்படுது. அதனால நான் இது 13.5 இன்ச்சு வந்து நான் நோட் பண்ணிக்கிறேன். இந்த 13.5 இன்ச்சு நம்ம நோட் பண்ணியிருக்கிறோம். அந்த நோட் பண்ணும்போது அது எந்த இடத்துல கரெக்டா முடியுது அப்படிங்கிறத நீங்க கரெக்டா கண் பார்வை வந்து அந்த இடத்துல வச்சு ஒரு இதை வச்சுக்கோங்க. அந்த இடத்துல தான் நம்ம இடுப்பு சுற்றளவு நம்ம எடுக்க போறோம். பிளவுஸோட எண்டு பகுதி இறக்கம் எவ்வளவு வைக்கிறோமோ அந்த இறக்கம் 13.5 இன்ச்சு. இல்லாட்டினா நீங்க எவ்வளவு எடுக்கிறீங்களோ அது அந்த அளவு எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல தான் இப்ப நம்ம இடுப்பு அளவை நம்ம எடுக்கணும். அப்பதான் இந்த பிளவுஸ் நம்ம தைச்சு போடும்போது அந்த இறக்கத்துக்கு நேரா வரும்போது அந்த ரவுண்டு வந்து உங்களுக்கு கரெக்டா உட்காரும். ஏன்னா இடுப்பு இப்படி சாய்வான பகுதியில் இருக்கும்போது அதே 13.5 இன்ச்சு நீங்க எந்த இடத்துல இறக்கம் வச்சீங்களோ அந்த இறக்கத்தை விட நீங்க 1/2 இன்ச்சோ 1 இன்ச்சோ நீங்க மேல் பக்கம் அளவு எடுத்து தைச்சிட்டீங்க அப்படின்னா அந்த பிளவுஸ் பாத்தீங்க அப்படின்னா இடுப்பு பகுதி லூஸ் ஆகிரும். அதுவே அந்த 13.5 இன்ச்சுக்கு கீழ் பகுதியில 1/2 இன்ச்சோ 1 இன்ச்சோ விட்டு கீழே அளவு எடுத்தீங்க அப்படின்னா மறுபடி பிளவுஸ் போடும்போது பாத்தீங்கன்னா ஃபுல்லா டைட்டா இருக்கும். அந்த இடத்த ஃபுல் டைட்டா பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா அந்த 13.5 இன்ச்சுக்கு இருக்கிற ரவுண்டினுடைய அளவை விட கீழ் ரவுண்டு சின்னதாகவும் மேல் ரவுண்டு அகலம் அதிகமாகவும் கிடைக்கும் நமக்கு. அதனால பிளவுஸோட ஃபிட்டிங் வந்து அதுல மாறும். அதனால 13 இன்ச்சு எங்க முடிஞ்சதோ அந்த இடத்துல மட்டும்தான் அளவு எடுக்கணும். இதை ஏன் இவ்வளவு விளக்கமா சொல்றேன் அப்படின்னா இதுல எடுக்கக்கூடிய ஒரு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சிலேயே வந்து உங்களோட ஒட்டுமொத்த உழைப்புமே அதுல வேஸ்டா போயிடும். அந்த பிளவுஸ் தைக்கும் போது இடுப்புல கட்டாயம் ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் நீங்க மறுபடியும் அந்த சைட்ல பிடிச்சி தைக்கிறது இல்லாட்டா பிரிச்சு விடுறது இந்த கன்ஃபியூஸ் பூராமே அதுல வர ஆரம்பிச்சிடும். அதனால இந்த இடத்துல நீங்க எடுக்கிற அளவு ரொம்ப கவனமா எடுக்கணும். நம்ம சொல்லக்கூடிய முக்கியமான விஷயமே மார்பு சுற்றளவு ரொம்ப அக்யூரேட்டா அளவு எடுக்கணும். இடுப்பு சுற்றளவு எந்த இறக்கம் வைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டா அக்யூரேட்டா அளவு எடுத்துக்கணும். ஆர்ம் ஹோல் ரவுண்டு ரொம்ப அக்யூரேட்டா அளவு எடுத்துக்கணும். இந்த மூணுமே பாத்தீங்கன்னா பிளவுஸினுடைய மெயின் ஃபிட்டிங்கே இந்த 3 தான். இந்த 3 பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு மற்ற எல்லா விஷயங்களையுமே நம்ம சரி பண்ண முடியும். அதை ஆல்டர் பண்றதுமே இதுல எந்த பாதிப்பு வந்தாலும் அது மற்ற
ஷோல்டர்ல இருந்து மற்ற எல்லாத்தையுமே பாதிக்கும் அது. அதனால இந்த 3 அளவு வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு கவனமா எடுக்கணுமோ அவ்வளவு கவனமா நீங்க எடுக்கணும். இப்ப நான் 13.5 இன்ச்சுக்கு இந்த இடத்துல எனக்கு வருது. நான் இப்ப இந்த இடத்துல தான் நான் ரவுண்ட் எடுக்க போறேன். இந்த இந்த ரவுண்டுக்கு நான் வச்சு எடுத்திருக்கிறேன். கரெக்டா 31 இன்ச்சு வருது. இடுப்பினுடைய சுற்றளவு 13.5ல இருந்து அந்த உயரத்தோட ரவுண்ட்ல தான் வச்சிருக்கிறேன். கரெக்டா 31 ஒரு இன்ச்சு வருது. 31 பிளவுஸ் இந்த உடம்பினுடைய இடுப்பு சுற்றளவு 31. அடுத்தது பாத்தீங்கன்னா ஆம்கோல் சுற்றளவு. ஆம்கோல் சுற்றளவு எப்படி எடுக்கணும் அப்படிங்கறது டோட்டலாவே நீங்க பார்த்திருப்பீங்க. ஆம்கோலினுடைய இந்த ஷோல்டர் ஜாயிண்ட் வர இடத்துல 1 இன்ச் டேப் 1 இன்ச் ஸ்டார்ட் பண்ற இடத்த இங்க வச்சுக்கோங்க. கையை வந்து தூக்க சொல்லிடணும். கையை தூக்கி இப்படி சமமா வச்சாங்கன்னா தான் உங்களுக்கு இது கீழ்ப்பக்கம் விடுறதுக்கு சௌரியமா இருக்கும். ரவுண்ட் பண்ணி மேல கொண்டு வந்ததுக்கு அப்புறம் கையை கீழே இறக்க சொன்னீங்கன்னா அது கரெக்டா அந்த உள்பக்கம் அந்த குழிவான பகுதியில போய் டேப் உட்காந்துக்கும். அதே மாதிரி டேப்பினுடைய அகலம் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா தான் இந்த அளவு கரெக்டா வரும். அந்த துணி டேப்பு மற்ற டேப்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அகலம் அதிகமா இருக்கும். அது வந்து இந்த இடத்துல வந்து கரெக்டா சரியா உட்காராது. கரெக்டான அளவும் நமக்கு கிடைக்காது. அதுல கம்பல்சரி பாத்தீங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சு டிஃபரெண்ட் வரதான் செய்யும். அதனால இந்த டேப்பினுடைய அகலம் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கிறது ஆம்கோலுக்கு சரியான ஒரு இதை கிடைக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா 15 இன்ச்சு வந்து இதனுடைய ஆம்கோல் ரவுண்ட் வருது. இந்த பொம்மையினுடைய ஆம்கோல் ரவுண்ட் வந்து 15 இன்ச்சு வருது. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஷோல்டர் வந்து இந்த எண்டுல இருந்து இந்த கையினுடைய எண்டு வரைக்கும் அந்த எலும்பு தெரியக்கூடிய பகுதி. அது உங்களுக்கு கை விரல் வைக்கும் போதே தெரியும். அந்த எலும்பினுடைய அழுத்தம் வந்து உங்களுக்கு கையில படும். அதே மாதிரி இந்த இடத்துலயும் அந்த எலும்பினுடைய அந்த இது வந்து கையில படும். அதனால இந்த இதுல வந்து அதே மாதிரி கழுத்தினுடைய அதுல ஒரு எலும்பு நல்லா புடைப்பா இருக்கும். தண்டுவட எலும்புலோட முதல் எலும்பு அந்த எலும்பு பாத்தீங்கன்னா அந்த கழுத்துக்கிட்ட உங்களுக்கு கையில தட்டுப்படும். அதனால இந்த ஷோல்டருடைய இந்த எலும்புல இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த தண்டுவட எலும்புல இப்படி பேஸ் பண்ணி இதை கரெக்டா இங்க கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டா 15 இன்ச்சு வருது. இப்படி பாத்தீங்கன்னாவே தெரியும். ஒவ்வொருத்தருக்கும் ஷோல்டர் வந்து ஒவ்வொரு அமைப்புல இருக்கும். இந்த இடத்துல சதைப்பிடிப்பு ஒரு சிலருக்கு அதிகமா இருக்கும், ஒரு சிலருக்கு இது கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கும். கூன் வளைஞ்ச மாதிரி இருந்தாலும் இந்த இடத்துல எல்லாம் அளவு எடுத்தீங்க அப்படின்னா டோட்டலா எல்லாமே மாறிடும். ஏன்னா பிளவுஸ் தைச்சு உட்காரும் போது ஜாயிண்ட் இங்க வந்துதான் இதுல உட்காந்து ஃபிட்டிங் வந்து இதுல தான் உட்காரும். அதனால இந்த ஷோல்டர் அளவு வந்து இப்படி எடுத்து நீங்க வச்சுக்கோங்க. இந்த ஷோல்டர் அளவு நம்ம இங்க எடுக்கிறது நம்ம யூஸ் பண்ணுவோமா அப்படின்னா மேக்சிமம் நம்மளோட கட்டிங்ல வந்து அதை யூஸ் பண்றது இல்ல. இந்த அளவு வந்து நம்மளோட கால்குலேஷனை போட போற ஷோல்டர்னுடைய அளவுக்கு இதை கரெக்டா இருக்குதான் செக் பண்றதுக்காக தான் இந்த ஷோல்டர்னுடைய அளவு. இதை கட்டாயம் இந்த ஷோல்டர்னுடைய அளவு நம்ம எடுக்கணுமாங்கிறது தேவையே இல்லை. அதை நம்ம இந்த கால்குலேஷன் நம்ம போடுற கட்டிங் பொறுத்த வரைக்கும் அதை யூஸ் பண்றது கிடையாது. ஆனா இருந்தாலும் ஒரு சிலருக்கு வந்து ஷோல்டருடைய அளவுகள் வந்து மாறி இருக்கும். அதனால ஒரு ஷோல்டர் அதிகமாகவும் ஒரு ஷோல்டர் ஒரு பாதியும் வந்து கம்மியா இருக்கிற ஷோல்டர்லாம் இருக்கும். அதனால டோட்டலா ஒரு அளவு எடுத்து வச்சுக்கலாம். இதுல உங்களுக்கு சந்தேகம் வருது, ஒரு ஷோல்டர் இறக்கமாவோ ஒரு ஷோல்டர் உயரமாவோ இல்லாட்டினா ஒரு ஷோல்டருடைய அகலம் கம்மியா இருக்கிற மாதிரி உங்களுக்கு கண் பார்வைக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நான் சொன்ன இந்த தண்டுவடத்துல இருக்கக்கூடிய அந்த எலும்பினுடைய சென்டர் பகுதியில இருந்து இந்த எலும்பு வரைக்கும் ஒரு அளவு எடுத்துக்கோங்க. 7.5 வருது. அதே மாதிரி இங்கிருந்து வச்சு இதை எடுத்து பார்த்துக்கோங்க. 7.5 வருது. மொத்தம் 15 இன்ச்சு நமக்கு கணக்கு. ஒரு சிலது வித்தியாசம் இருந்துச்சுன்னா இப்ப இது 8ஆவும் இது 7ஆவும் இருந்தாலும் இருக்கலாம். அதே 15 இன்ச்சுக்குள்ள இதை ஆல்டர் பண்ணி ஒரு 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சு வந்து டிஃபரெண்ட் வந்தாலும் வரும். அதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நம்ம மாற்றம் பண்ணணும். அது வந்து ஃபிட்டிங்க்கு நீங்க போகும்போது அந்த விஷயங்கள்லாம் நம்ம கால்குலேஷன் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு சராசரியா இருக்கிற ஒரு உடம்புக்கு நம்ம தைக்கிறது எப்படிங்க அப்படிங்கிறத நம்ம பழகிக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா முன்கழுத்து உயரம். இது வந்து முடிஞ்ச வரைக்கும் கஸ்டமர் கிட்ட அவங்க கிட்ட கேட்டுருங்க. அவங்க வந்து எவ்வளவு எந்த உயரத்துக்கு வேணும் அப்படின்னு கேட்பாங்க. ஒவ்வொரு பிளவுஸுக்கும் இல்லாட்டினா ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் தகுந்த மாதிரி அவங்களுடைய முன்கழுத்து உயரத்தை வந்து அவங்க மாத்தி தைக்கணும்னு விரும்புவாங்க. அதனால அவங்க போட்டுட்டு வந்துக்கிற பிளவுஸ்ல என்ன உயரம் இருக்கோ அதை அப்படியே வச்சிடக்கூடாது. ஒவ்வொரு பிளவுஸுக்கும் ஒவ்வொரு கஸ்டமர்கிட்ட அளவு எடுக்கும்போது அவங்க எந்த மாதிரி ட்ரெஸ் பிளவுஸ் போட்டு எந்த மாதிரி கழுத்து இருந்தாலும், அதாவது க்ளோஸ் நெக்கே போட்டு வந்திருந்தாலும் சரி, இல்லாட்டினா ரொம்ப வைடான நெக் போட்டு வந்திருந்தாலும் சரி, இறக்கம் அதிகமா வச்சு போட்டு வந்திருந்தாலும் சரி, அவங்க கிட்ட வந்து நம்ம டேப் இங்க வச்சுட்டு இந்த மார்புக்கு நேரா இப்படி வச்சிருங்க. அவங்க வந்து நேரா நிற்கும் போது அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா அவங்க ஒரு அளவு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நேரா இங்க என்ன வருது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல வந்துச்சுன்னா இப்ப 5 இன்ச்சு அப்படின்னு அர்த்தம்.
அதோட இங்க கீழே இறங்குது அப்படின்னா 6 இன்ச்சுன்னு கணக்கு. டேப் வந்து இப்படி வைக்க வேண்டாம், இப்படி வச்சுக்காங்க. ஏன்னா நாம என்ன மாதிரி முறையில கட்டிங் போடுறோமோ அந்த முறைக்கு தகுந்த மாதிரி தான் அளவுகள் எடுக்கணும். நம்ம இப்படி எடுக்கிற அளவுக்கு தான் நாம கால்குலேஷன் போட போறோம். இந்த கால்குலேஷனுக்கு தான் இப்படி எடுக்கிற அளவு மேட்ச் ஆகும். ஒரு சிலருக்கு இப்படி இறக்க எந்த இடத்துல பாயிண்ட் வைக்கிறோமோ அதை இந்த ஷோல்டர்ல இருந்து இப்படி அளவு எடுப்பாங்க. அவங்களோட கால்குலேஷன் இதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க போட்டிருப்பாங்க. அந்த கால்குலேஷனுக்கு அது ஃபிட்டிங்கா வந்துடும். இப்ப நாம எடுக்க போறது கத்துக்க போறது இப்படி நேரா டேப்பை வச்சு இதனுடைய ஹைட்டை வந்து நம்ம கத்துக்க போறோம். அதனால இந்த ஹைட்டுக்கு அளவு என்ன வருதோ அதை நம்ம இப்படி வச்சு பார்த்துக்கலாம். உங்களுக்கு அப்படி விரல வச்சு அதனுடைய உயரத்தை நீங்க கால்குலேஷன் பண்றதுக்கு பாக்குறதுக்கு உங்களுக்கு அளவு வித்தியாசம் வரும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு ஸ்கேல் எடுத்துக்காங்க. அவங்க சொல்ற இடத்துல இருந்து இப்படி வச்சு பாத்தீங்கன்னாவே, இப்படி நேரா வச்சு பாத்தீங்கன்னாவே அவங்க சொல்ற அளவுக்கு எத்தனை இன்ச்சில் இங்க வருது அப்படிங்கறது நமக்கு தெரிஞ்சிடும். இப்ப என்னோட இது பாத்தீங்கன்னா ஒரு 7.5 இன்ச்சுக்கு நான் வந்து மார்க் பண்ணலான்னு இருக்கிறேன். முன்பக்க கழுத்து வந்து நான் ஒரு 7.5 இன்ச்சுக்கு நாங்க இந்த இடத்துல வர மாதிரி ஒரு 7.5 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ண போறேன். அடுத்து பின்கழுத்து உயரம். பின்கழுத்தினுடைய உயரம் எவ்வளவு வருது அப்படிங்கிறத நம்ம அதே மெத்தட்ல தான், முன்கழுத்து நீங்க எப்படி எடுத்தீங்களோ அதே மெத்தட்ல தான் பின்கழுத்து நம்ம வைக்க போறோம். முன்கழுத்துல அந்த உயரம் வந்து அவங்க கேட்கிற அளவு நம்ம வைக்க போறோம். பின்பகுதியில அதே மாதிரி தான் உங்களுடைய அகலம் அதிகமா எவ்வளவு வச்சு நீங்க கழுத்து போட போறாங்க அப்படிங்கிறத நீங்க இறக்கத்தை வச்சுதான் நம்ம இந்த ஷோல்டர் அளவு இது எல்லாமே நம்ம கால்குலேஷன் பண்ண போறோம். அதனால பின்கழுத்தும் அதே மாதிரி தான். கண்ணாடிக்கு முன்னாடி கஸ்டமரை நிக்க வைக்க போறோம். முன்னாடி எப்படி தொங்க விட்டீங்களோ அதே மாதிரி டேப்பை இப்படி நேர்வாக்குல இப்படி தொங்க விட்டீங்கன்னாவே தெரியும். இப்படி கையை வச்சுட்டு இப்படி டேப்பை ஃப்ரீயா விட்டீங்கன்னாவே ஸ்ட்ரைட்டா வந்துடும். அப்படி ஸ்ட்ரைட்டா வந்ததுக்கு அப்புறமா கஸ்டமர்கிட்ட ஏற்கனவே போட்டிருக்கிற பிளவுஸினுடைய அளவு எத்தனை இன்ச்சு வருதுன்னு நம்ம சொல்லிட்டு அதுக்கு மேல் பக்கமா கீழ் பக்கமா அப்படிங்கிறத நீங்க அவங்க கிட்ட அந்த விரல்ல தொட்டு காமிச்சிங்கனாவே அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அப்படி இல்லைனாலும் கண்ணாடியில பார்க்கும்போது அவங்களுக்கு அது தெரியும். கண்ணாடியில பார்த்தாங்கன்னா இதனுடைய அளவுகள் வந்து ஏற்கனவே போட்டிருக்கிறதோட உயரம் அதிகமாவோ கம்மியாவோ பண்ணிக்கலாம். பொம்மைக்கு அமைப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 9 இன்ச்சு வச்சோம்னா மேக்சிமமே நல்லா வைடாவே பார்க்கறதுக்கு நல்லா லுக்கா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இது நான் ஒரு 9.5 இன்ச்சு வந்து இதுக்கு நான் அளவு குறிச்சுக்கிறேன். இந்த வீடியோவில் லைனிங் க்ளோஸ் தைக்கிறதுக்கு என்னென்ன அளவுகள் எடுக்கணும் அப்படிங்கிறத ஓரளவு உங்களுக்கு ஓரளவு சொல்லியிருப்பேன். அதாவது இப்போ பேசிக்காக கற்றுக்கும் போது என்ன அளவுகள் இருந்தால் போதும் அப்படிங்கிறது மட்டும்தான் நான் இப்போ சொல்லியிருக்கிறேன். இது இல்லாமல் சில அளவுகள்லாம் இருக்கு. குறிப்பாக என்னன்னு சொல்லணும்னு பார்த்தா தோள்பட்டையில இருந்து மேலே தோள்பட்டையில ஷோல்டர்ல இருந்து இந்த மார்பகத்தினுடைய சென்டர் பாயிண்ட் இதனுடைய அளவு ஒன்று எடுக்கணும். இந்த மார்பகத்துக்கும் இடைப்பட்ட தூரம் இதனோட லென்த் எவ்வளவு இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். இதனுடைய மார்பகத்தின் அடிப்பக்க சுற்றளவு இந்த மார்பகத்தோட கீழ்ப்பகுதியை ஒட்டி ஒரு அளவு எடுக்கலாம். அதுவுமே வந்து ஒரு ஃபிட்டிங்கான ஒரு பிளவுஸ் தைக்கிறதுக்கும் அது ஒரு மெஷர்மெண்ட் இருக்கு. அது இல்லாம நமக்கு இங்கிருந்து மார்பகத்தினுடைய அடிப்பகுதியில இருந்து பட்டி எவ்வளவு உயரம் வைக்கலாம் அப்படிங்கிறதையுமே ஒரு அளவு எடுக்க முடியும். அந்த அளவுமே நமக்கு பயன்படக்கூடியதுதான். அது வந்து நம்ம இந்த பேசிக் கத்துக்கிட்டதுக்கு அப்புறமா நீங்க அதெல்லாம் அளவு எடுத்து நீங்க தைக்கும் போது ஒரு பொருத்தமான பிளவுஸ் தைக்கிறதுக்கு அது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். அதனால அந்த அளவுகள் வந்து இப்ப நம்ம இதை எடுத்து நீங்க குழப்பிக்க வேணாம். ஏன்னா மார்க் பண்ணும்போது இதெல்லாம் சொன்னா எல்லாமே குழப்பிடும். அதனால ஓரளவுக்கு ஒரு 4-5 அளவுகளை மட்டுமே வச்சு ஒரு பிளவுஸ் தைக்கிறது எப்படி அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் கத்துக்கலாம். தைச்சு பழகினதுக்கு அப்புறமா சில விஷயங்கள் நுணுக்கங்கள் இது எல்லாமே அதுக்கு அடுத்தடுத்து நீங்க வீடியோல பார்க்கும்போது தான் உங்களுக்கு இன்னும் தெளிவா நிறைய விஷயங்களை கத்துக்க முடியும். அதனால ஆரம்ப காலத்துல நமக்கு ஒரு பிளவுஸ் தைக்கிறதுக்கு உண்டான அளவுகள் என்னென்ன அப்படிங்கிறத மட்டும் நான் இதுல சொல்லி கொடுத்துருக்கிறேன். அடுத்த வீடியோவில் இப்போ நம்ம இதை எடுத்த அளவுகளை எப்படி கணக்கு போட்டு அதை கரெக்டாக மார்க் பண்ணணும், ஒரு லைனிங் பீஸில் எப்படி மார்க் பண்ணணும் அப்படிங்கிறத நான் நேரடியாக உங்களுக்கு காமிச்சு உங்களுக்கு சொல்லிடுறேன். அது உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். இதேமாரி உங்களுக்கு தொடர்ச்சியாக இன்னும் நிறைய விஷயங்களோட நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதேமாரி பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆல்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் அது நீங்கள் அழுத்திட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கு அடுத்த வீடியோ பார்க்கும்போது தான் உங்களுக்கு இன்னும் அந்த அளவுகளை பற்றிலாம் இன்னும் தெளிவாக புரியும். மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.